யோ நான் மண்டை விட்டு இதெல்லாம் ஏய் காமெடியா இருக்கு. இதாயா மண்டை வெட்டு? எது இந்த மண்டை விட்டா செவுத்துல வச்சு தேய்ச்ச மாதிரி இருக்கு. வயசான கண்ணுக்குலாம் அப்படிதாயா தெரியும். பேசாம வருவியா? யோ நாங்களும் யூத்து தாயா. பார்த்தோம் உங்க யூத்தை. பேங்க்காரனு வேற சும்மா சும்மா மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கானுவ. அதுல இங்கிலீஷ் வேற. இங்க இந்தா குடு, நான் பார்க்குறேன். ஒரே அளவும் புரியலையா அது? ஆர்பிஐ. அது ஒன்றும் இல்லையா, அது பேங்க்ல இருந்து ஏதோ லிங்கிங்னு அனுப்பிவிடுவானுவோ. ஆமா. அதை தொட்டுக்கிட்டு போடாத, மொத்த காசு உருவி விட்டுருவானுங்கன்னு உனக்கு பேங்க்ல இருந்து அலர்ட் மெசேஜ் பண்ணிருக்காங்க. பாத்துக்க. யோ நீ எப்படியா இவ்வளவு இங்கிலீஷ் எல்லாம் பேசுற? நீ என்னதாயா படிச்சிருக்க? எம்ஏ படிச்சிருக்கேன்யா. எம்ஏ படிச்சிருக்கியா? பின்ன சரி. ஆமா காலேஜ் எல்லாம் படிச்சிருக்கேன்ற, மெட்ராஸ்ல ஏதோ வேலை பார்க்க வேண்டியதானே? பார்த்தேனே, வாங்குற 15,000 சம்பளம் 15 நாளே முடிஞ்சிருது. மீதி 15 நாளைக்கு பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு பேசாம நம்ம ஊர்லயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 4 சம்பவம் பண்ணிட்டு அப்படியே லைட்டா என்ன சொல்ற, உள்ள போயிட்டு வர செலவு போக அப்படியே ஜாலியா நம்ம ஊர்லயே ராஜா மாதிரி வந்துடலாம். என்ன சொல்ற? ஆமா சென்னையில் எங்க இருந்த? சாலிகிராமத்துல. கிராமத்துல இருந்த? இந்த காமெடியெல்லாம் 1990லயே தடை பண்ணிட்டாங்க. ஒழுங்கா போயிடு, டென்ஷன் ஆக்கிக்கிட்டு. பின்னயா சாலிகிராம் தான் சிட்டின்னு ஆயிடுச்சுல, சாலி சிட்டின்னு வைங்க. அதை விட்டு சாலிகிராமம் அது இதுன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. வாயா சிட்டியா? எப்பா இதெல்லாம் உனக்கே டூ மச்சா தெரியல. இதுக்காகவே வேணா சிஎம் வேணா பேசுறேன். இப்போ வந்த வேலையை பார்ப்போமா? பேசாம வா. போயா போயா. நம்ம ஊர்லயே 4 ஐடி கம்பெனி இருந்தா படிச்சு நம்ம பசங்க ஏன் அப்படி சுத்த போறானுவ? சரியா சொன்ன போ. எந்த கம்பெனியா இருந்தாலும் சென்னையில தான். கேட்டா தலைநகர்னு சொல்லுவானுங்க போட்டிக்கார பயலுங்க. ஆமா என்னத்த சொல்ல. வா வா வந்த வேலையை பார்ப்போம். அண்ணே அண்ணே. என்னப்பா இவ்வளோ நேரம்? ஆமாங்கய்யா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சியா. சரி வாங்க உள்ள. செருப்பு ஓரமாக விட்டுட்டு வாங்கப்பா. ஆத்தி தலை தப்பிச்சது. தன்னந்தனியே தவித்தேனே தங்கம் நீயா நீ கிடைச்ச தங்கக்கனியே உனை சேர 7 ஜென்மம் கூட நான் எடுப்பேன். மாமா இவங்க தான் நான் சொன்னவங்க, திருநெல்வேலிக்காரங்க. நம்ம சாமி கும்பிட்றவங்க தான். என்னப்பா ஆட்டை பார்த்து மலைச்சு போய் நிற்கிறீங்களா? நம்ம மாயாண்டிக்கு நேர்ந்து விட்டது. கொடைக்கா இருக்கணும். அறுக்கும்போது நம்ம கண்ணில் தண்ணி வந்துடக்கூடாதுல்ல. பாசத்தை கட்டி வளர்க்காதே நான் கேட்குறாள பாரு. தடவை கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காயா. சரி என்னத்தை சொல்ல. சரி நீ உள்ளே உட்காருங்க, நான் இந்த வந்துடுறேன். சரியா? யோ என்னையா சொன்னேன்? ஆள் அவ்வளோ ஒருத்தானே இல்லையே. எனக்கு என்னமோ வேலை நமக்கு தான் அதிகமாக இருக்குன்னு தோணுது. ஒழுங்கு முறையாக பேச நம்மகிட்ட வாங்கி கொடுத்துரு. யோ மாப்பிள்ள என்னையா பண்ணிட்டு இருக்க? வாயா போலாம். யோ மாப்பிள்ள என்னையா இவர் அருவாள்லாம் போஸ்ட் கொடுத்துருக்காரு. ஆமாம் சட்டையில் என்ன ஒரு ரத்த கரையாக இருக்குது. கெடா வெட்டும் போது எடுத்த ஃபோட்டோவா? யோ வெட்டினதே அவர் பொண்ணுதான்யா. கீழ் ஜாதிக்காரனை கட்டிக்கிட்டான்னு அவரும் அவர் பையனை சேர்ந்து வெட்டி கொண்டுட்டாங்க. இப்போவும் அதே மாதிரி ஒரு சம்பவம் பண்ண தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். புரியுதா? மாப்பிள்ள பெத்த பொண்ணையே கொன்று ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் மாட்டி நடு வீட்டில் வச்சிருக்கிற மனுஷனை என் வாழ்க்கையில் இன்னைக்கு தான் மாப்பிள்ள பார்க்குறேன். கொமால வேற லெவல் கேரக்டராக இருக்காப்புலையே. ஆமாம் இவர் பையன் என்ன பண்ணுறாரு? சொல்கிறேன் சுமாரியா. தம்பிகளா அவங்க எந்த இடத்துல எந்த வேஷத்தில் இருப்பாங்கன்னு தெரியாது. கண்டுபிடிச்சி கழுத்த இருக்கணும். புரியுதா? சரிங்க. என்ன
திருநீர் எடுத்துக்கோங்கய்யா, போகிற காரியம் நல்லபடியாக நடக்கும். தம்பி உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா சுறுசுறுப்பாக துருதுருன்னு இருக்கிறீங்க. சரிங்க. பொருள் எடுத்துட்டு கிளம்புங்க. சரியா? ஆ ஓகே. வாங்க. சரி. ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். தன்னந்தனியே தவித்தேனே தங்கம் நீயா நீ. என்னப்பா போனா பேசு பேசு. போய் கூட்டு வா. ஐயா வாங்கய்யா, ரெடி ஆயிடுச்சு. ஆண்டவா, என் மான மரியாதையை காப்பாற்று. நான் போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும்.
சக்கமா மனசார சொல்லு. மலையாத்தவனே மறக்காம சொல்லு. 9 கம்பளத்தாரும் ஒழுங்காக சொல்லுங்க. கடலிருந்து முருகா, உன்னை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்தியா சொல்லு. தம்பி, உன் பேர் என்னப்பா? மந்திரம். ஒரு ராசியை சொல்லப்பா. கன்னிராசி. 10க்குள்ள ஒரு நம்பரை சொல்லப்பா. 7. வாரத்தில் ஒரு கிழமையை சொல்லப்பா. புதன்கிழமை. பூவில் ஒரு பூவை சொல்லப்பா. மல்லிகைப்பூ. உன்னுடைய குலசாமியை சொல்லப்பா. மாயாண்டி. ஆஞ்சநேயா, உன்னை நம்பி வந்திருக்காங்க. காளி, மை போட்டு ஒரு நல்ல விஷயமா சொல்லப்பா. உன் கையை கொடுப்பா. இது கொடுக்குற கை, வாங்குற கை இல்ல. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை யாராவது கேட்டா அப்படியே அள்ளி கொடுக்குற கை. நீ படிச்ச படிப்பு வேற, பார்க்குற தொழில் வேற. உன்னை நம்பி ஒரு கன்னி பெண்ணு வந்திருக்கு. அந்த கன்னி பெண்ணை கரை சேர்க்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்க. உன் ஆயில் ரக ஐயா என்னாச்சுங்கய்யா? தம்பி, நீ பெரிய கண்டத்தில் இருக்க. அந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. அப்படி தப்பிச்சிட்டியாக்கும் உன் வாழ்க்கை ராஜா வாழ்க்கையா இருக்கும்பா. சாமி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்களேன். பரிகாரம்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லைம்மா. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கோயிலுக்கும் போங்க, எல்லா சாமியும் கும்பிடுங்க. அந்த சாமி உங்களுக்கு ஏதாவது நல்ல வழியை காட்டுவார். சரிங்கய்யா. சரி ஐயா, போயிட்டு வரோம். பாவம், இந்த பசங்களுக்கு இறைவன் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரோ? சொல்லுடா மூர்த்தி. ஆ, கன்ஃபார்மா? நீ பார்த்தியா? சரி சரி, வை வை வை, நீ ஃபோனை வை. என்ன மாமா? சொல்லியா? ஒன்றும் இல்லை மாமா, 2 பேரும் ஊர் கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டோம். நினைச்சேன். ஜாதியை விட இந்த காதல் பெருசா போச்சுல்ல. விட மாட்டேன். ஓ, ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. டேய், பார்த்து ஒன்று போட்டுருங்க, யோசிக்காதீங்க. சரிங்க. டேய், இறங்கடா. யோ வாயா. அங்க போ. இந்த டிரைவர் பையனும் என் பொண்ணும் ஃபோனில் ஒரே பாட்டு தான் வச்சுருக்காங்க. அநேகமாக லவ்வாக தான் இருக்கும். என்னதான் ஒரே ஜாதிக்காரனாக இருந்தாலும் நாளைக்கு உன் பொண்ணு ஒரு டிரைவர் பையனோட ஓடி போயிட்டாங்கிற கேவலமான பேச்சு தானே எனக்கு கிடைக்கும். என் கௌரவம் என்னாகிறது? ஏண்டா சங்கரா மாமா, இந்த காதல் கீதல்னு போகிறதுனால கடைசி காலத்தில் எனக்கு வம்சமே இல்லாமல் போயிடுமோன்னு பயமாக இருக்குடா. அப்படி மட்டும் ஆயிடுச்சுன்னா யாரா என்னை கடைசி காலத்தில் பார்த்துக்குவா?
நீங்கள் ஏமாம்மா கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன், உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். அதுவும் சரிதான்டா. ஒரு நாள் என் கூட இல்லைனாலும் எனக்கு கை கலந்த மாதிரியே ஒரு ஃபீல். எங்கேயும் இல்லைல்ல. எல்லா பசங்களையும் இளையராஜா பாட்டு தாண்டா போகுது. லவ்னு இந்த பாரதி ராஜாவும் இளையராஜாவும் பசங்களை கெடுத்து வச்சுட்டாங்க. ஆமாம், நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், 2 பேரையும் தூக்கிடலாம். விளக்கண்ண போயா போனவங்க என்னாச்சுன்னு பாரு. மாமா இதை வந்துட்டாங்க மாமா. என்னாச்சு? இல்லையா அங்கே எப்படா தகவல் போகுது? தெரியல. நமக்குள்ள ஏது கருப்பாடு இருக்கா? அப்படி யாரும் இல்லைங்க, பார்த்துக்கலாங்க. கிளம்புங்க. டேய் ஏறு வண்டியில். யார் அவன்? நம்ம பிள்ளைய கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கான். யோ இதெல்லாம் இப்ப சாதாரணமாயிருச்சியா? யோ வாயா போலாம், போய் விசாரிக்கலாம். சீக்கிரம் போயா. அவங்க எந்த வழியிலையும் தப்பிச்சிடக்கூடாது. போங்க. நிறுத்துப்பா, வண்டி ஓரம் கட்டு. வண்டி நிறுத்து. யார் நீங்க? எதுக்கு வண்டி நிறுத்து. வண்டி நிறுத்து பண்றல. மந்துரு நான் பேசிக்கிறேன். வண்டி ஓரம் கட்டு. யோ நவாஸ், இது நமக்கு தேவையில்லாத வேலையா? நிறைய வேலை இருக்கியா, வாயா போலாம். யோ சொல்றது மட்டும் செய்யா, தேவையில்லாம பேசிக்கிட்டு போன்ல வீடியோ எடுவா. யோ இறங்குப்பா. எதுக்கு இறங்கணும்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க 2 பேரும் யாரு, எங்க போறீங்க தெரிஞ்சுக்கலாமா? அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்கள்கிட்ட ஏன் சொல்லணும்? இப்ப சொல்றீங்களா இல்ல எங்க ஆளுங்க வர சொல்லுவா? அண்ணா நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கல்யாணம் ஆயிடுச்சு, எங்களை விட்டுருங்கண்ணே. அப்பா அம்மா விருப்பத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்க. அதை ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும்? நாங்கள் 2 பேருமே மேஜரு. யாரோட விருப்பமே எங்களுக்கு அவசியம் இல்லை. இதில் நீங்கள் தேவையில்லாமல் தலையிடுறீங்க. எது தேவையில்ல அது? நாளைக்கு நீ வயிற்றுல பிள்ளைய கொடுத்துட்டு போயிடுவா. அவங்க அப்பா கிட்ட கண்ணக சீட்டு அவ தான் நிற்பா. ஏங்க லவ் பண்ணுற எல்லாருமே அப்படி இல்லை. இங்கே பாருமா, உன் நல்லது தான் சொல்கிறேன். அப்பா நம்ம சொல்லு பேசுவோம். அவங்க அப்பாட்ட பேசி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? தேவையில்லாமல் அதை தலையிடாதீங்க. தம்பி, அவங்க அப்பாவுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவள் போட்டுக்க ட்ரெஸ்ஸுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. நீ தேவையெல்லாம் பேசாத. உங்கள் அப்பா நம்ம சொல்லுமா. கனி நீ வா கனி போலாம். இவங்கள்ட்ட என்ன பேச்சு? தம்பி, இவ அப்பா இங்க வராம இங்கிருந்து நகர முடியாது. ஏன் நகர முடியாது? என்ன பண்ணுவீங்க? போன் பண்றியா இல்ல? கனி விடு கனி, என்ன பண்ணுவாங்கன்னு பாத்துருவோம். போன் பண்றா. அண்ணா அண்ணா ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் இருங்க, வரேன். ஏய் ஏடா ஃபோன் பண்ணிட்டு இருக்க? யோ விடியா, என்னையா வீட்டு போறாங்க, விடியா. ஏய் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுடா. யோ அங்க பாரியா, அது நம்ம பொண்ணே இல்லையா? பாரு, முருகர் டாலர்லாம் போட்டிருக்கு.
இது எவ்வளோ புனிதமான கூட தெரியுமா? வீட்டுக்கு தெரியாம பார்க்கு பீச்சு ஹோட்டல்னு உங்களை மாதிரி மானங்கட்டு சுத்துறவங்க யூஸ் பண்ணி ஏன் இந்த உடைய கலங்கப்படுத்துறீங்க? ஐயோ அண்ணா, நிலைமை தெரியாம பேசாதீங்கண்ணா. நாங்க ஒரு பிரச்சனையில இருக்கோம். எங்க 2 பேரோட உயிருக்கே ஆபத்து. யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னா அவர் அந்த ஹெல்மெட்டையும் நான் பர்தாவையும் போட்டிருக்கேன். மத்தபடி இந்த ட்ரெஸ்ஸை நான் கலங்கப்படுத்தணும்னு நினைக்கல. தயவு செஞ்சு விட்டுருங்கண்ணா. அண்ணா யோ வாயா, மார்க்கெட் போயிட்டு 4 மணிக்கெலாம் திரும்ப வரணும். நீர் இப்படி தான் தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைச்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீரு. தம்பி, நீ பெரிய கண்டத்துல இருக்க. அந்த கண்டத்துல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. அப்படி தப்பிச்சிட்டியாக்க உன் வாழ்க்கை ராஜா வாழ்க்கையா இருக்கும்பா. கனி வா போலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, பயப்படாத, பார்த்துக்கலாம். கனி கனி என்னாச்சு கனி? கனி இரு 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 ஏன் இப்படிலாம் பண்ற? என்னை விட்டு போயிடு மந்த்ரா. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கனி கனி என்னாச்சு? ஏன் இப்படி பண்ற? அதான் ஒன்றும் நடக்கல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை விட்டு போயிடு, அவ்வளவுதான். எங்க போற? நம்ம கல்யாணம் ஆயிருச்சு. உனக்கு நான், எனக்கு நீ. இதை புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல என்ன வேணும்? அதெல்லாம் இனிமே இல்ல. இனிமே நீ யாரோ நான் யாரோ. ஏன் இப்படி பண்ற? பாதியில விட்டுட்டு போறதுக்கு கல்யாணம் பண்ணோம். ஐயோ, உனக்கு சொன்னா புரியாதா? உனக்கு அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் ஏதாகும் நினைச்சிட்டு என்னால வாழ முடியாது. என்னால தாங்கிக்கவும் முடியாது, புரிஞ்சுக்கோ. எப்ப என்ன ஆக ஏதாக நினைச்சு அழுதுட்டு இருந்தா? இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நம்ம கல்யாணம் பண்ணோம். சாவுல கூட நான் உன் கூட தான் இருப்பேன். நீ எப்படி வேணா இருந்துக்கோ, ஆனா தயவு செஞ்சு என்னை விட்டுரு. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? பிடிக்கல. என்ன பிடிக்கலையா? ஆமா, பிடிக்கல. என்ன பிடிக்கல? பிடிக்கல. என் கண்ணை பார்த்து சொல்லு. ஏன் அழுகுற? ஏன் எல்லாரும் இந்த ஜாதியும் மதத்தையும் தலையில கட்டிட்டு அழுறாங்க? அழாத கனி. எனக்கு உன் கூட வாழணும்டா மந்த்ரா. எந்த சாமியும் நம்மள வாழ வைக்காதா? இவங்க மொத்தம் நம்ம நல்லா வாழ்ந்து காட்டுவோம் கனி. ஆசை வச்சேன், நெஞ்சோரமா நேசம் வச்சேன், கண்ணோரமா ஒன்ன வச்சு கட்டி போடுறேன். கண்ணு மூடும் நேரம் கூட கைய விட்டு போக மாட்டேன். உன்னோட தான் மூச்சு காத்தில் ஒன்னா சேருறேன். உன்னாலதான் நானும் தொடுவானோ அதை தாண்டி போறேன். கொஞ்சம் பொறு, நானும் துணையாக உன் கூட வாரேன். உனக்கென கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் எது இருக்கு? உன்னை மட்டும் நினைச்சிட உள்ளுக்குள்ள துடிச்சிட எனக்கு ஒரு உசிர் இருக்கு. உன் மேலதான் ஆசை வச்சேன், நெஞ்சோரமா நேசம் வச்சேன், கண்ணோரமா ஒன்ன வச்சு கட்டி போடுறேன்.
ஏமாந்துதான் போனேனே செந்தூரமா கண்ணோ வச்சு வெட்கம் காட்டுற அந்தாரமா நின்னேனே உந்தாரமா ஆனேனே செந்தாமர பூவ போல வெயில் பார்க்கிற தீராதடி என் பாசம் மாறாதடி என் நேசம் சூறாவளி காத்தில் கூட ஒன்ன தாங்கிடுவேன் ஆகாசமே சாஞ்சானா ஆதாரமே நீதாண்டா ஒன்ன விட்டு போக மாட்டேன் உசுரம் கலந்திடுவேன் இலையுதிர் காலங்களில் இழந்திட எதுவும் இல்லை இறகுகள் உதிர்ந்திட பறவையின் கதைகள் வானமும் அறிவதில்லை உன் மேலதான் ஆசை வச்ச நெஞ்சோரமா நேசம் வச்ச கண்ணோரமா ஒன்ன வச்சு கட்டி போடுற மந்த்ரா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. எத்தனை நாள் கனவுல்ல? ஆமாம். என்னால நம்பவே முடியலடா நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டோன்னு. ஃபைனலி நம்ம வாழ்க்கையோட முதல் நாள் ஆரம்பிச்சிருக்கோம். இதே மாதிரி எல்லா நாளும் போனா நல்லா இருக்கும்ல? நம்மளை யாரும் பிரிச்சிட மாட்டாங்கல்ல? ஏய் என் பொண்டாட்டி நீ என்கிட்ட உன்னை யார் பிரிக்க முடியும்? உன்னை விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன். நீ ஹாப்பியாக தானே இருக்க? உன் கூட. நிஜமா? நிஜமா. நிஜமா? நிஜமா. வெண்மேகமும் நீயாக உன் வானமும் நானாக காதல் எனும் காற்றை தீண்டி நெஞ்சம் தூறுதே உன் ஜென்மமும் உன்னோடு நீ வாழ்கிறாய் என்னோடு முள்வேலியின் மின்சாரத்தில் பூக்கள் பூக்குதே உன் வாசனை மூச்சோடு உன் மௌனமும் பேச்சோடு என் கைகளில் தேவதை போல நீயே வந்தாயே ஒற்றை மரக் கூடாரம் அன்பின் கிளை ஏராளம் காதல் எனும் காற்றாய் மாறி விண்ணில் சேர்வோமே நாம் செய்யும் காதலது காவியமாகட்டுமே காதலை பிரித்தால் வீசிடும் காற்றினில் விஷமது பரவட்டுமே ஓ மேலதான் ஆசை வச்ச நெஞ்சோரமா நேசம் வச்ச கண்ணோரமா ஒன்ன வச்சு கட்டி போடுற கண்ணு மூடும் நேரம் கூட கைய விட்டு போக மாட்டேன் உன்னோடதான் மூச்சு காத்தில் ஒன்னா சேருற ஓஹோ ஓ
சொல்றா. எப்போ? இப்போ வா. நீ பார்த்தியா? சரி சரி, வை ஃபோனை வை. மாமா, திண்டுக்கல் மார்க்கெட்ல 2 பேரும் நிக்கிறாங்களாமா. இப்போ போனா பிடிச்சிடலாமா? ஏய், வண்டி திருப்பு. ஏய், இதுக்கு ரெடியா இருக்கணும். திருப்பியா? திருப்பு. போ. மாமா, எது தப்புல பாருங்க, அங்க வராங்க. ஏய், வண்டி ஓரமாக பட்டு. மாமா, இறங்கி போய் போட்டுட்டுமா? வரட்டும். ஏடிஎம்லேருந்து வெளியே வரட்டும். ஏய், வண்டி எடு. டேய், இறங்கி போய் சுத்து போடுங்கடா. ஏண்டா, கீழ் ஜாதிக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணுறோம்ட்டு எங்கள் உருவத்தை கலங்கப்படுத்துவ நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமாடா? எங்களை விட்டுருங்கப்பா, நான் கல்யாண இடத்துல போய் பொழைச்சிக்கிறப்பா. அப்பா விட்டுருங்கப்பா. நீ தான்டா மற்றவனுக்கு பாடமா இருக்கு. ஏய், போங்கடா. போ, ஏறு. போ. பிரிச்சிட மாட்டாங்கல்ல? என்கிட்ட உன்னை யாரு பிரிக்க முடியும்?
மாமா, நான் தான் சங்கரபாண்டி வந்திருக்கேன். எவ்வளோ சொல்லியும் கேட்காம சொத்தையெல்லாம் நெல்லையப்பருக்கு எழுதி வச்சிட்டிய. இப்படி கோயில் குளத்துக்கு எழுதி வைக்கவா கண்ட ஜாதிக்கார பையனை அடித்து அவன் சொத்தையெல்லாம் பிடுங்கணும்? ஜாதி கௌரவத்துக்காக பெத்த பிள்ளைகளையே கொண்டு நீங்க. நம்ம ஜாதிக்கார பையன் ஒன்று மண்ணா இருந்தான், அவனுக்கு எதுவும் செய்யணும்னு தோணலையே மாமா. என்ன மாமா நீங்கள் திடீர்னு நல்லவராக மாறிட்டீங்க? அது சரி, உங்களுக்கு வயசாயிடுச்சுல்ல, இனி உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது. நான் கிளம்புறேன். என்ன உங்கள் கையை பிடிச்சே வளர்ந்துட்டேன், உங்கள் கையை மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன் உங்கள் ஞாபகார்த்தமா. நீங்க ஏன் மாமா கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன். அதுவும் சரிதான்டா. ஒரு நாள் என் கூட இல்லைனாலும் எனக்கு கை இழந்த மாதிரியே ஒரு ஃபீல்.